வேதம் மனிதனை 2 பாகங்களாகவா அல்லது 3 பாகங்களாக பிரிக்கிறது? வேதம் 3 பாகங்களாக பிரிக்கிறது. அதாவது ஆவி, ஆத்துமா, சரீரம் என்று சொல்லி, சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்படுவதாக என்று 1 தெசலோனிக்கேயர் 5:23 கூறுகிறது. உலகம் மனிதனை ஆவி, ஆத்மா என்று 2 பாகங்களாக பிரிக்கிறது. ஆனால் வேதம் மனிதனை ஆவி, ஆத்மா, சரீரம் என்று சொல்லி 3 பாகங்களாக பிரிப்பதை பார்க்கிறோம். ஆவி, ஆத்மா 2க்கும் மிக முக்கியமான வித்தியாசம் இருக்கிறது. இந்த வித்தியாசத்தை அறிவது மிக முக்கியமானது. ஏனென்றால் அது விசுவாசியினுடைய ஆவிக்குரிய வாழ்வை மிக அதிகமாக பாதிக்கக்கூடியதாக இருக்கிறது. தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும், இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும், ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும், இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதுமாய் இருக்கிறது என்று எபிரேயர் 4:12 கூறுகிறது.